ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் லோகோ டிசைன் சர்வீஸை நீங்கள் பை பண்ணிவிட்டு ஆன்லைனில் எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் சில வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஃப்ரீலான்ஸ் சர்வீஸில் நீங்கள் வந்து செல் பண்ணுறது ஓகே தான், செல் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணணும். அதே மாதிரி நாங்கள் பை பண்ணிவிட்டு எப்படி ஏர்ன் பண்ணலாம், மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற பார்ப்போம். இதை நம்ம மிடில் மேன்னு சொல்லுவோமா. ஆன்லைனில் இப்படி நிறைய கான்செப்ட் இருக்குது. நீங்கள் ட்ராப் ஷிப் செய்கிறீங்களே, அந்த ட்ராப் ஷிப்னா பொருளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் செல் பண்ணுவீங்க. பட் இங்கே வந்து நீங்கள் செல்லராக இருப்பீங்க, ஆனால் அது உங்களோட பொருளாக இருக்காது. அது நீங்கள் இன்னொரு ஓனர்கிட்ட இருந்து அதை எடுத்து நீங்கள் செல் பண்ணுவீங்க. இது ஒரு மிடில் மேன் கான்செப்ட் தான். அதே மாதிரி இங்கே வந்து ட்ராப் சேவிஸ், அந்த சேவிஸை வந்து நீங்கள் ட்ராப் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஓனர் இல்லை அந்த சேவிஸுக்கு, பட் அந்த சேவிஸ் இருக்கிற ஒரு நபர்கிட்ட இருந்து இங்கே நீங்கள் செல் பண்ணுவீங்க. இதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் தேவை. அது சம்மந்தமாக, அந்த பர்டிகுலர் விஷயம் சம்மந்தமான ஒரு ஒரு பிகினரான ஒரு லெவலில் உள்ள நுழைவுங்களுக்கு போதும் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிட்டு போகிறதுக்கு. ஓகேயா, ரைட். இப்போ இதில் வந்து பொதுவாகவே நாங்கள் ஆன்லைன் மணி மேக்கிங்கில் அந்த ஒர்க் பண்ணுறோம். ஆன்லைன் ஆஃப்லைன்னாலும் சரி, இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் உள்ள ஆட்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து ரொம்பவே கூட கிடைக்கும். ஓகே, ஏன்னா அவங்க அந்த அந்த ஸ்கில்ல வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கை டேக் ஓவர் பண்ணி இது பண்ணுறாங்க. எவ்வளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆன்லைனில் சரி ஆஃப்லைனில் சரி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கூடும். ஓகே, ரிஸ்க்கு கூட இருக்கணும். இப்போ நீங்கள் சயின்ஸ் படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டும் ரிஸ்க். அப்போ அந்த அந்த ரிஸ்க்கை நீங்கள் டேக் ஓவர் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் நீங்கள் அந்த என்ன செய்யலாம், அதுலேருந்து சரியான ரிசல்ட்ஸுக்குரிய ஏர்னிங்ஸை ஜென்ரேட் பண்ணலாமா. இல்லை நீங்கள் நோம்பலாக இது பண்ணணும்னு சொன்னால் அது கேட்டமாக இது பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இங்கே வந்து பிகினர் கைட் ஏர்னிங் மணி அஸ் அ லோகோ டிசைனர் ஃப்ரீலான்ஸ் மிடில் மேனாக தான் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். ஆனால் இதை வந்து நீங்கள் லோக்கலாகவும் சில பேர் நான் இதை யூஸ் பண்ணுறதை கண்டிருக்கிறேன். அதாவது லோக்கலாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கொஞ்சம் பேர்கிட்ட ஓர்டர்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ நான் டிசைன் பண்ணி தானே ஒரு கடையில் வச்சுட்டு அங்கே வந்து ஆட்கள் வந்த உடனே அதை நீங்கள் இந்த கென்வா இல்லாமல் வேறு ஃப்ரீலான்சர்ஸ்கிட்ட இருந்து அதை டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படி கான்செப்ட்டும் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் லேர்ன் பண்ணுற நாலேஜை உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ எஃபர்ட் போட்டும் மணி ஏர்ன் பண்ணிடணும். இப்போ நான் ஒன்றையில் மணி மேக் பண்ண வரக்குள்ள நான் முதலாவது ஒர்க் பண்ணினேன். இந்த வெப்சைட் சைடில் ஒர்க் பண்ணிட்டு என்ன செய்யறேன்னா ஒரு ஏர்னிங்ஸை ஜெனரேட் பண்ணேன். $1 ஏர்ன் பண்ணேன். எதுவுமே ஏர்னிங்ஸ் இல்லாமல் இருந்துச்சு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் $1 ஏர்ன் பண்ணேன். அதை எப்படி கூட்டலான்னு பார்த்தேன். $5, அதுக்கப்புறம் 100, 200 அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வெப்சைட். அப்போ நான் டீச் பண்ணுறேன்னு சொன்னாலும் அந்த வெப்சைட்டை நான் படித்ததால தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணி ஏர்ன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு லீகல் வைஸாக எங்கெங்கெல்லாம் மணி மேக் பண்ணிடுமோ அங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் மணி மேக் பண்ணுங்கள். ஏன்னா இது ஃப்ரீடம். இது வந்து உங்களை யாருமே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. லீகலாக செய்தா ஓகே, இல்லீகல்லாம் தயவு செய்து. அதே மாதிரி இந்த பிளக் ஹெட் மெத்தட்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகாது. ஓகே, ஒரு ஷார்ட் டைமில் தான் இதாகும், லாங் டைமில் சக்ஸஸ் ஆகுது. சில கன்செப்ட் அக்கௌண்ட் பிளாக் ஆகுங்களோடு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. அவங்ககிட்ட என்னன்னு சொல்லி கேட்டால் அவங்க சில விஷயங்களை ஷோர்ட்டாக செய்ய போகிறேன். அப்போ நம்ம கைடன்ஸ் எல்லாமே சரியாக கொடுத்தும் சில பேருக்கு வந்து அதை என்ன செய்தில்லை, சரியாக எதிராகவும் இல்லை. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் படிக்கிற நாலேஜை வந்து சரியாகவும் முறையாகவும் படிச்செடுத்துட்டீங்கன்னு சொன்னால் சரியாக உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் இதில் சர்வே ஆகலாம். ஓகே, இதில் வந்து லோகோ ஃப்ரீலான்ஸ் மிடில் மேன் பிஸ்னஸ்னா என்ன, இதில் எப்படி ப்ராஃபிட் மாடல் ஒர்க் ஆகுது, அண்டு வந்து இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இதில் வந்து நீங்கள் டார்கெட் நீச் எப்படி செட் பண்ணுறது, உங்களோட அக்கௌண்ட் எப்படி செட்டப் பண்ணுறது, சிம்பிள் ஆஃபர்ஸ் எப்படி பில்டப் பண்ணுறது, அதே மாதிரி ரியலபிளான லோகோ டிசைனர். இப்போ நம்ம மிடில் மேனான லோகோ டிசைனரை வந்து நம்ம ஹையர் பண்ணணும். அதை எப்படி ஹையர் பண்ணுறது, அதே மாதிரி கிளைண்ட்ஸை பிகினர் ஃப்ரெண்ட்லியான கிளைண்ட்ஸை எப்படி நம்ம கெதர் பண்ணுறது, அதை எங்கேருந்து பண்ணுறது, ஃப்ரீலான்ஸ் மார்க்கெட் பிளேஸ், சோஷியல் மீடியா, அதே மாதிரி ஃபேஸ்புக் குரூப்ஸ், இப்படியான இங்கேருந்து எப்படி கெதர் பண்ணுறது, அதே மாதிரி pricing and negotiation strategy, managing projects like quality control and delivery, upselling to increase income, insider tips and tricks, secret strategy, common mistakes, real world example, how to scale this business, final action. இது எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு பிடிஎஃப் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃபை வந்து நீங்கள் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த பிடிஎஃப் எக்ஸஸ் வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் பிஎல்ஆர் வெப்சைட்டில் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். நான் அந்த வெப்சைட் லிங்க்கை வந்து இந்த டெலிகிராம் சேனலில், அதே மாதிரி யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே என்னென்னு சொன்னால் இது பிஎல்ஆர் ரைட்ஸ் உள்ளது. அதாவது இங்கே நீங்கள் அன்லிமிட்டட் பிடிஎஃப் எக்ஸஸ் எடுப்பீங்க. இதில் இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பிடிஎஃப்பை நீங்கள் வந்து செல் பண்ணலாம். அல்லது வந்து இதில் உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸுகளை ஆட் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் கிவ் அவே அப்படி எது வேணாலும் நீங்கள் உங்களோட மாதிரி நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி ஒரு கலெக்ஷன் தான் இது பிஎல்ஆர் ரைட்ஸ். இது முழுமையான ரைட்ஸை உங்களுக்கு தந்துடுவோமா. அதுக்காக தான் இதில் எந்த ஒரு ஓட்டோமாக்குமோ அல்லது எங்கள் சம்மந்தமாக சில இதுகளை நாங்கள் அப்டேட் பண்ணலை. ஓகேயா, ரைட். ஸோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி இந்த பிடிஎஃபை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினா இந்த வீடியோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா நான் இதில் சில கன்செப்டை வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். ஓகே, பிடிஎஃபாகவே நம்ம தந்துட்டோம்னு சொன்னால் நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாசிக்கிறது இது பண்ணுறது அதெல்லாம் நிறைய பேருக்கு இதாகுது. பட் இந்த வீடியோட நீங்கள் கம்பைன் பண்ணி பாருங்கள். நான் இதில் எக்ஸ்ட்ரா மொடியூல்ஸ் இது சொல்கிறேன். ஓகே,
மிடில் மேனாக இருந்துட்டு வெரைட்டி ஆஃப் சர்வீஸ். இப்போ ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸுக்கு எப்படி இது பண்ணுற, அதில் ரிஸ்க் குறைய இருக்கிறார்கள் எப்படி இது பண்ணுற, அதில் ரிஸ்க் குறைய எடுக்கிறார்கள் எப்படி இது பண்ணுறங்கிறத இதில் நான் 1 by 1 சில வெப்சைட் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி கொடுங்களா. ரைட். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் மணி மேக்கிங்கில் இந்த டைப் ஆஃப் வெப்சைட் இருக்குதாங்க, இந்த டைப் ஆஃப் வெப்சைட்டில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகல. இங்கே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க, நீங்கள் ஜாயின் பண்ணதுமே இந்த ஏர்னிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணணும், உங்களை நீங்கள் காட்டணும். அடுத்தது இந்த ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ்ன்னு வந்தாலே கட்டாயமாக நீங்கள் ஆன்லைனில் நிறைய இடத்துல இருக்கணும். ஓகே, நிறைய இடத்துல அந்த பிளாட்ஃபார்ம் நிறைய பிளாட்ஃபார்ம்களில் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் ஃப்ரீலான்சர் வெப்சைட்டில் நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சொன்னால், அதே ப்ரொஃபைல் அதே டீட்டெயிலை கொண்டு நீங்கள் இன்னொரு வெப்சைட்டில் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ ஒர்க் பண்ணலையோ எது பிரச்சனை இல்லை, பட் அந்த ப்ரொஃபைல் ஒன்று பில்டப் பண்ணி எடுங்க. இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுற வெப்சைட்டில் நீங்கள் ப்ரொஃபைல் எல்லா ப்ரொஃபைலையும் நீங்கள் இதை எப்படி போர்ட்ஃபோலியோவை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஏதாவது வெப்சைட் கேட்டால் இங்கே பாருங்கள், நான் இந்த வெப்சைட்டில் பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா ஏர்ன் அப்போ பார்ப்பா இந்த டைப் ஆஃப் வெப்சைட்லேயே ஒர்க் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, ஓகே இவருக்கு நம்ம இதை கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ண பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் நிறைய இடங்களில் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கணும். அதாவது பை பண்ணுறதுக்கு, அதாவது அந்த நம்ம செல் பண்ணுற கன்செப்ட்ன்றது தானே சர்வீஸ் செல் பண்ணுறதுக்கு பையஸ், நான் வீடியோ போடுவோம் பாருங்கள், பையஸ் எதை பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு யூஸ் பண்ணும். அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஒரு டிப் ஒன்று யூஸ் பண்ணுவோம். பையரை நம்ம சோஷியல் ஒரு இடத்துலேருந்து சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம், தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும். அது அந்த டிப்ஸுக்காகவே நாங்கள் என்ன செய்கிறோம், ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, அந்த டிப்ஸை நம்ம மாதிரி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிட்டுன்னா சரி. ஸோ அந்த கன்செப்ட் தான் இங்கே வரப்போகுது. ஸோ இதில் வந்து நாங்கள் முழுமையாக இதில் இருக்கிற முழுமையான கன்செப்ட்டும் இங்கே இருக்குதா, அதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு ஜாப்ஸ் இருக்காது. நீங்கள் ஜாப்ஸ் இந்த உங்களுக்கான இதாக நீங்கள் உருவாக்கி எடுக்கணும், எந்த ஏர்னிங்ஸுமே வராது. ஓகே, ஆனால் ஆன்லைனில் இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். இதுவும் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் தான், பட் வந்து கம்பேரிட்டிவில் இதுக்கு வந்து கொஞ்சம் முன்னுரிமை. எப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ணுறதுமே இங்கே ஜாப்ஸ் இருக்கும், அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சம்மந்தமான முழுமையான கைடன்ஸ் ஒன்று நாங்கள் வெல் ஃபியூச்சர் அகாடமி இன்ஸ்டிடியூட்டால் லைவ் கிளாஸஸாக வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, இதில் வந்து மார்னிங் ஈவினிங் கிளாஸ்னு சொல்லி 2 டைம் கிளாஸ். அதே மாதிரி நீங்கள் மினிமம் 30,000 ஏர்ன் பண்ணும் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸாக கிளாஸ். அண்ட் வந்து நீங்கள் கிளாஸஸில் வந்து பிடிஎஃப் எக்ஸஸ் ஒர்க்கிங் 12 டைப் ஆஃப் வெப்சைட் படிக்கிறேன். டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன், ஏஐ, இன்கம், ஃப்ரீலான்சர்னு சொல்லி எல்லாமே ஒர்க்கிங் மெத்தட் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுற ஏஐ இன்கம்மை தவிர. ஸோ அதில் எல்லாத்துலேயும் இருக்கிற ஜாப்ஸை நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஏர்ன் பண்ண போகல. இதில் இருந்து நிறைய பேர் அதுக்கான 12 வெப்சைட்டுக்குரிய ஒர்க்கிங் வீடியோ குரூப்ஸ் எக்ஸஸ் எடுத்து நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த டைம் இல்லை இது இல்லாதவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. ஓகே, இங்கே வந்து நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதில் ப்ரொஃபைல் செட்டப் பண்ணுறது, வேறு செக்யூரிட்டி செட்டப் பண்ணுறது, டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன், ஜாப்ஸ் எடுக்கிறது, அதில் இருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுற மணி எல்கேஆர், ஐஎன்ஆரா, நீங்கள் கட்டாரியாரா, நீங்கள் இந்த ப்ரூஃபெல்லாம் பாருங்கள். எல்லாத்துலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இவர் 2வது வித்ட்ரோவில் எடுத்திருக்காரு, இவர் டோட்டல் $400 ரீச் பண்ணிக்காரு, ஒரு ரஷ்யன் வெப்சைட்டில் ரீச் பண்ணிக்காரு, ஒரு சர்வே $3 கம்ப்ளீட் பண்ணிக்காரு. அதே மாதிரி நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதியில் இருப்பீங்கன்னா ஜஸ்ட் சர்வே ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் சம்மந்தமாக உங்கள்கிட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வெப்சைட்டில் டாஸ்க் செய்யலாம், சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம், கேம் செக் பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணலாம், அஃபிலியேட் பண்ணலாம். 12 டைப் ஆஃப் வெப்சைட் படிக்கிறோம். அதே மாதிரி ஒரே வெரைட்டிலேயே நிறைய வெப்சைட் படிக்கிறோம். ஸோ இப்படியான நிறைய ஏர்னிங்ஸ்கள் இங்கே இருக்குது. நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் இப்படி ஏர்ன் பண்ணுறாங்க. எவ்ரிடே 100, இதில் 100 மெம்பர்ஸ் $77 ஏர்ன் பண்ணது பாருங்கள். இது யூரோப் கண்ட்ரியில் இருக்கிற ஒரு நாளைக்கு $1000 ஏர்ன் பண்ணுறாக்களும் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சரியாக செக் பண்ணி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா சரி. நாலேஜுங்கிறது நீங்கள் ஸ்டார்ட்டில் லேர்ன் பண்ணக்குள்ள தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அதை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதை வச்சு உங்களால் நல்லா ஏர்ன் பண்ணிகிட்டே போகலாம். ஏர்னிங்ஸில் ஒரு பெரிய ஒரு பங்கு அது வகிக்கும். ஓகே, இதில் வந்து பாருங்கள், 2வது வித்ரோவல் 6000 எடுத்திருக்காங்க. இவர் வந்து வித்ரோவல் 17வது வித்ரோவல் கட்டார் ரியால் ரிசீவ் பண்ணியிருக்காரு. இவர் 3rd வித்ரோவல். ஓகே, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வித்ரோவல். இது வந்து ஒரு நாளைக்கு $5, 1,05,000 ஏர்ன் பண்ணிக்க, ஒரு நாளைக்கு $7. சர்வே கம்ப்ளீட் பண்ணுற எக்கச்சக்கமான சர்வே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 சர்வே வந்து 5வது வித்ரோவல். இப்படி வந்து 1500 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ் இருக்குது. இதில் செக் பண்ணி கொடுங்க, பின் பண்ணி வச்சுக்கிறேன். பெஸ்ட் ஏர்னர்ஸ் இவங்க ஏர்ன் பண்ணுறதை என்ன செய்கிறாங்க, அந்த மொபைலில் ஏர்ன் பண்ணுறதை வச்சு இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி தன்னோட ஏர்னிங்ஸை இதில் இவர் வந்து ஒரு டிவி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்படி உங்களோட ஏதோ ஒரு வகையில் உங்களோட தேவையோட ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க. அதை நீங்கள் சரியாக விளங்கி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் சரியா. ஓகே, ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸில் நாங்கள் இங்கே வந்து
ஓவர் நைட்டில் எதுவும் நடக்க போகிறது இல்லை, எந்த ஒரு ஷார்ட் கட் மெரிட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு பிளக்கெட் மெரிட்டும் இது பண்ணக்கூடாது. நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணோம். அதில் நீங்கள் டெடிகேஷனாக இருந்து கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சரி. ஓகே, பிகினர்ஸுக்கு இதாக தான் இருக்கும். பொறுமையாக இருந்து யார் படித்து இதில் அப்ளை பண்ணிட்டு பண்ணோம் எல்லாருக்கும் ரொம்ப சூட்டபிள். இது லக் இல்லை, ஃபேக் இல்லை, சரியான கைடன்ஸை தருவோம். அதில் உங்களோட ரிசல்ட்ஸ் இது பண்ணிங்கன்னா சரி. நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ கிரேட் 10 படித்த ஹவுஸ் ஒய்ஃபை வீட்டில் இருந்து எந்த ஒரு வேலைக்கு போய் வீட்டுக்கு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும், பிள்ளைகள் இருக்குது, மொபைல் மட்டும்தான் இருக்குது, இதை வச்சுட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பண்ணால் இது ரொம்ப சூட்டபிள். ஓகே, நீங்கள் உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண ஏலும் இந்த விளையாட்டு மாதிரி தயவு செய்து இதை இது பண்ணுவாங்கன்னா நீங்கள் சரியா எனக்கு ஏலும் நான் இதை எந்த ஒரு கேர்ள் ஒன்று ஜாயின் பண்ணுறா, காப்பி பேஸ்ட் பண்ணுறது தெரியும், ஃபோனில் காப்பி பண்ணுற எப்படின்னு தெரியாது, சர்ச் பாரில் இருக்கிற ஒரு கான்செப்டை காப்பி பண்ணுறது தெரியாது. அப்போ அப்படி ஷேர் பண்ணிருக்காங்க. இப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண இப்படி ஆக்களுக்கும் இது முடியுதுன்னா அப்போ நம்மளும் இதில் சரியான எஃபோர்ட்டை போட்டால் சரி. பிகினர் எல்லாம் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் தாராளமாக மொபைலில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். கன்சிஸ்டண்டான எஃபோர்ட், ப்ராப்பரான டைரக்ஷனில் ஒர்க் பண்ணிங்கன்னா ரியல் ரிசல்ட்ஸ் வரும். இதில் டிகிரியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எந்த ஒரு இதுவும் இல்லை, ஸ்மார்ட்டான கைடன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட மொபைல் இருந்தாலே சரி, ஆன்லைன் மணி மேக்கிங்கில் நீங்கள் என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாமா. ரைட், இதில் நீங்கள் எந்த காலங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் மழையோ வெயிலோ என்ன நடந்தாலும் வீட்டுக்கு இருந்தே மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் ஒன்று உருவாக்கிட்டாரு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதில் இருந்து ஆன்லைன் ஜாப். ஸோ இதுக்காக நீங்கள் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம். ஏன்னா 1000 வித்ட்ரோ பண்ணுறதுக்கு சில வெப்சைட்டில் வந்து $60 வந்தாலும் வித்ட்ரோவில் எடுக்கலாம், 25 சென்ட்ஸ் வந்தாலும் வித்ட்ரோ எடுக்கலாம், $5 வந்தாலும் சில வெப்சைட் வந்து ஓட்டோ வித்ட்ரோ. அப்போ இந்த ஓட்டோ வித்ரோவெல்லாம் உங்களுக்கு வரும்போது சொன்னால் நீங்கள் இதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுற $500 உங்களுக்கு எடுக்கலுமா இருந்தால் இதை நீங்கள் உருவாக்கி வைங்களேன். ஏன்னா படித்து எடுக்கிறது தானே, படித்து எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்காக ஒர்க் பண்ணுமா. ஸோ அப்படியான ஒரு கான்செப்ட் தான். நாங்கள் 5 வருஷமாக பிஸ்னஸ் வைக்கோம், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிற, ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணோம், ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணணும், வேர்ல்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப சூட்டபிள். கிளாஸில் 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் லேர்ன் பண்ணுறாங்க. 2700க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் இதில் இருக்குது. எல்லாம் மொபைல் ஃப்ரெண்ட்லி மெதட்டாக. இங்கே 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 3 இந்தியன் வெப்சைட், 3 ரஷ்யன் வெப்சைட், காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம், ஃப்ரீலான்சர் சொல்லி எல்லாமே ஒர்க்கிங் மேட்டா. இங்கே ஃப்ரீலான்சர்னாலும் இங்கே வந்து என்னென்னா ஜாப்ஸ் வந்து இவங்க போஸ்ட் பண்ணுவாங்க, அந்த ஜாப்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது தான். இது நாங்கள் இது வந்து எங்களோட கண்ட்ரோல், எல்லாமே உங்களோட கண்ட்ரோலில் தான் இந்த இது இருக்குமா, ஏர்னிங்ஸ் இருக்குமா. நீங்கள் இன்னொரு ஆளுக்குள்ளே இருக்க மாட்டீங்க. அதாவது நீங்கள் ஜாப் போடுற அதுக்கு ஆக்கள் அப்படி இல்லை. உங்களுக்கு இதில் ஏதாவது ஜாப் தேவைன்னு சொன்னால் அந்த ஜாப் ஒரு கேட்டகரியில் நிறைய டைப் ஆஃப் கேட்டகரியில் நீங்கள் இவங்களுக்கு அப்ளை பண்ணணும். அதுலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி கான்செப்ட் தானே. ஸோ இதையும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் சரி. ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த வேர்ல்டு வைடு மெம்பர்ஸோட கண்டெக்ட் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கொள்ளுங்க. அவங்க ஒர்க் பண்ணதுக்குரிய வீடியோ கைடு இருக்குது, அதை பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி சர்வேன்னா என்னங்கிற ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு சர்வே, ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்களோட பெரிய கம்பெனி ஒன்று அவங்களோட ப்ராடக்ட் சம்மந்தமாக இவங்கள்ட்ட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் ஒன்று எடுத்தாங்க. அதை சர்வேயாக நான் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த பிஎல்ஆர் ரைட்ஸ் உள்ளது, இந்த பப்ளிக் ரைட். ஸோ இதில் கண்டெக்ட் பர்ச்சேஸ் லிங்க்ஸும் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கொடுங்க. நாங்கள் 5 வருஷமாக கிளாஸில் இருக்கோம். பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங், டே 1லேருந்தே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பார்ட் டைம், ஃபுல் டைமில் ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களுக்கு எந்த ஒரு பொஸ்ஸும் இல்லை, இங்கே எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லையா. அதே மாதிரி க்ளீன் அண்ட் ப்ரூவன் மேட்டில் இங்கே நாங்கள் ஜாயின் பண்ணால் ஒர்க் கிடைக்குமா, ஏர்ன் பண்ணலாமாங்கிற எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவை. நீங்கள் தாராளமாக இதை போஸ்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ரைட். இந்த டெலிகிராமோட ஆக்சஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராம், வாட்ஸ்அப் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, ஒரு டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறேன். யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதிலே நீங்கள் கண்டெக்ட் பண்ணி இந்த பயோலையும் இருக்கும். ஸோ பயோலையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஒர்க் சம்மந்தமான சில லைவாக எங்களோட கிளாஸ் என்ன டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது லைவாக வீடியோ எடுத்து நான் அந்த இதில் போட்டிருக்கிறேன். எங்களுக்கு பாடநெறி வேலைகளுக்கு அனுப்பணும். 185க்கு மேற்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ்னோடு சொல்லி 377க்கு மேலே வீடியோஸ் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏஐ டூல்ஸ், ஆன்லைன் ஜாப் ஏர்னிங் ப்ரூஃப்ஸ், அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லை எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு நான் போடுற நோட்டிஃபிகேஷன் நிறைய வீடியோ மணி மேக்கிங் சம்மந்தமான ஷேர் பண்ணுறேன், அதுவும் உங்களுக்கு கிடைக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா. ஸோ இந்த எக்ஸஸ் எல்லாம் சோஷியல் மீடியா எக்ஸஸை கூகுளில் வந்து நீங்கள் வெல்ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எனக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயே ஷோ ஆகிடும், இங்கேயும் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ் ஷோ ஆகும். வீடியோஸில் யூசர்கிட்ட நல்லா என்கேஜ் ஆகின வீடியோ ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணலாம். 3 மினிட்டுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ் இங்கே ஷோ ஆகும். இதிலேருந்து நீங்கள் கண்டெக்ட் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்லைனில் நீங்களும் மணி மேக் பண்ணணும், எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லைன்னு சொன்னால் கட்டாயமாக வெல்ஃபியூச்சர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து கண்டெக்ட்டுக்கு போவோம், சப்ஜெக்ட்டுக்கு போவோம். ஓகே, நம்ம கன்செப்ட்டுக்கு வருவோம். பிகினர் ஃப்ரெண்ட்லி.
இதில் உங்களுக்கு கான்செப்ட் விளங்கிட்டுனா சரி. நாங்கள் மிடில் மேன் லோகோ டிசைன், நான் பொதுவாக லோகோ டிசைனை தான் எடுக்கிறேன். லோகோ டிசைன் வந்து எங்களுக்கு தெரியாது, பட் அந்த லோகோ டிசைன் செய்யக்கூடிய நபர்கிட்ட இருந்து நாங்கள் கூட எடுக்கோம். என்னென்னா பிஸ்னஸ் வந்து இப்படி தான் நடக்கும், தெரியாதையும் தெரிஞ்ச நபருக்கு இடையில. இப்போ நாங்கள் வந்து இப்போ கென்வா யூஸ் பண்ணிவிட்டு லோகோ டிசைன் பண்ணலாமான்னா, இங்கே ஜாப் கேட்குறவங்க நீங்கள் யோசிப்பீங்க, இந்த ஜாப் கேட்குறவனே லோகோ டிசைன் பண்ணி எடுக்கலாமே, அப்போ ஏன் அவன் இது பண்ணுறான்னு சொன்னால், நீங்கள் அந்த அளவுக்குலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இதை வந்து உங்களால் கிரியேட் பண்ண இயலும். ஏன்னா கிரியேட் பண்ண இயலுங்கிறதால நீங்கள் வந்து இந்த ஜாப்பை செய்து கொடுக்குறீங்க. அவருக்கு வந்து அதை கிரியேட் பண்ண இயலாது. ஓகே, அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த இந்த இந்த ஜாப்பை செய்கிறதுக்கு ஒன்று சொல்லி அவங்களுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்காது. அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு மணியாக இருக்காங்க, அதை வச்சு அவங்க வேறு ஏர்னிங்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் யோசிக்க தேவை. ஜஸ்ட் வந்து அந்த ஜாப்பை அவங்க கேட்குற மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா சரி, இவ்வளவுமே போதுமா? ரைட், ஓகே. நான் இதில் வெரைட்டி ஆஃப் கான்செப்டை சொல்கிறேன். முதலாவது என்னென்னா ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ். அதாவது ஃப்ரீலான்சர் வெப்சைட்டு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு பேஸை வச்சு நான் வந்து பீப்புள் per hourங்கிற வெப்சைட்டை எடுக்கிறேன். இதில் வந்து நான் லோகோ டிசைன் சர்ச் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இது வெறும் ஒரு லோகோ டிசைன் செய்துதாங்கன்னு சொல்கிறார். இவர் வந்து ப்ரொப்போசல் பண்ணுறாரு. இந்த ப்ரொப்போசலுக்கு வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணணும். அதுக்கு முதலாவது நீங்கள் பீப்புள் per hourல, அதாவது நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கு ஆஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த வெப்சைட்டில் என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து ஒரு டிசைனராக நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு டிசைனர்னு சொல்லி நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேஷன்லாம் பெரிய ஒரு விஷயமே இப்போ இல்லை. ஏஐ வந்த பிறகு ஓகே, ஒரு ஆல்ரெடி இருக்கிற டிசைனர் ஒரு ஆள்றது அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ChatGPTயில் ரீரைட் பண்ணி தர சொன்னால் அது ரீரைட் பண்ணி தரும். அதை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிட்டு போகிறது தான். பட் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபில் பண்ணணுமா, அது மெயின் கான்செப்ட். அடுத்து என்னட்ட இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எதுவும் இல்லைன்னாலும் சொல்லுவாங்க, நீங்கள் தாராளமாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேயா, அவங்களுக்கு என்ன தேவைன்னா, நீங்கள் புது ஆக்களும், இப்போ புது ஆக்களுக்கு இங்கே வாய்ப்பு இல்லைன்னு ஒரு சொன்னால் மறு அது செய்கிறதுக்குரிய அர்த்தம் இல்லை. இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. புது ஆக்களும் நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்கள் வருவாங்க. ஓகே, நான் நுழைஞ்சபிளான ஆக்கள் வருவாங்க, அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஓகே, ரைட். இப்போ இதில் வந்து பாருங்கள், டிசைன் பண்ணுறதுக்கு $100 கேட்குறாங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், பீப்புள் per hourல ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு நான் ஆஃபர் பண்ணுவேன். நான் உங்களுக்கு இந்த ஜாப் செய்து தரணும், நான் ஆஃபர் பண்ணிட்டு என்ன செய்வேன்னா, இன்னொரு ஃப்ரீலான்சர் நம்ம கிளாஸில் படிக்காமல் இந்த ஃப்ரீலான்சரில் போயிட்டு ஒரு ஜாப்பை நான் போஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே வந்து நான் ஜாப்பை போஸ்ட் பண்ண போகிறேன், இங்கேருந்து ஜாப்பை எடுக்க போகிறேன். இங்கே ஜாப்பை போஸ்ட் பண்ண போகிறேன் எப்படின்னு சொன்னால், எனக்கு இவர் சொல்கிறாரு தானே, எனக்கு லோகோ டிசைன் தேவை, 13,000 ரூபாய் INR வரும். அப்போ நான் இவர் ஒரு க்ரைட்டீரியா சொல்லுவார். இவர் சொல்கிறாரு எனக்கு இப்படி தேவைன்னு சொல்லுவார். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னு, இதை அப்படியே யூஸ் பண்ணி செய்யல. நான் வந்து மிடில் மேனாக இப்படி ஒர்க் பண்ண போகிறேங்கிற கான்செப்டை தான் நான் இதில் சொல்ல போகிறேன். இவர் சொல்கிறத அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இந்த ஜாப்பை நீங்கள் செய்து தரதுக்கு எனக்கு வந்து $50 நான் உங்களுக்கு தருவேன், அல்லது $30 தருவேன். ஏன்னா எங்களுக்கு $108 இங்கே ரைட், $50 நான் தருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை என்ன செய்யலாம், ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். அப்போ இதே நிறைய பேர், இப்போ நான் லோகோ டிசைன் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணதுமே எனக்கு நிறைய பேர் வந்து இங்கே என்ன செய்வாங்கன்னா பிட் பண்ணுவாங்க. நான் இதை செய்து தரேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பிட் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷன் தான் இங்கே இருக்கிற ஆப்ஷன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் இந்த ப்ரொப்போசல் நான் இந்த ஜாப்பை செய்து தரணும்னு சொல்லி நிறைய பேர் இதுக்கு வந்து பிட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க பிட் பண்ணினாங்கன்னு சொன்னால் அதிலிருந்து ஒரு பெஸ்ட் பர்சனை வந்து இதெல்லாம் புதுசாக ஷோ ஆகுறதுன்னு சொல்லி நினைக்கிறேன்னு பார்ப்போமா. ரைட், ப்ரொப்போசல். ஓகே, ப்ரொப்போசல் இந்த பிட் பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய பேர் பிட் பண்ணுவாங்க. அவங்களிருந்து ஒரு பெஸ்ட்டான பர்சனை வந்து நீங்கள் தெரிவு செய்யலாம். ஓகே, இவருக்கு 5 ரிவ்யூ வந்திருக்கு, இவருக்கு 6 ரிவ்யூ வந்திருக்கு, இவருக்கு 13 ரிவ்யூவோட சேல்ஸ் கூட தெரியும் 33. நீங்கள் யாருக்கு ஏழுமோ அந்த நபரை நீங்கள் என்ன செய்யலாம், அவர்கிட்ட ஜாப்பை கொடுத்து நீங்கள் செய்து எடுத்து நீங்கள் இவரோட டீல் ஓகேன்னு சொன்னால், இவரோட ஓகேன்னு சொன்னால் தான் நீங்கள் இங்கே ஜாப்பை போஸ்ட் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் ஸ்கில். ஓகே, சும்மா ஏனோ தானம் இல்லை. நீங்கள் என்னென்னா முதல் இவருக்கு ப்ரொப்போசல் பண்ணி இவருக்கு என்ன செய்யணும், எனக்கு அந்த ஜாப்பை தரணும், அதுக்கப்புறம் இங்கே போஸ்ட் பண்ணுறேன். இவர் வந்து $20 போஸ்ட் பண்ணுறாரு. இவர் என்ன செய்வார்னா, இங்கே ஒரு ஜாப் இவர் வந்து $314 இங்கே என்ன செய்கிறாரு, ஜாப் எடுக்காரு. இங்கே இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒர்க் பண்ணுறவர் மாதிரி இங்கே ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டு இவருக்கு வந்து என்ன செய்வார்னா செலக்ட் பண்ணுவார். இங்கே ஒர்க் தேவை ஆன மாதிரி இங்கே ஜாப்பை போஸ்ட் பண்ணுவார். இங்கே ஜாப்பை நான் போஸ்ட் பண்ணுவேன். விலங்குதா, 2 இடத்துல மாறி எப்படி நடக்குதுங்கிற உங்களோட கான்செப்ட் ஒன்று விலங்கு தானே. இங்கே இருந்து நான் வேலையை எடுத்து ஃப்ரீலான்சரில் வேலை செய்து எடுக்க போகிறேன். அப்படி இல்லை, அங்கேருந்து வேலையை எடுத்து நான் இங்கே வேலையை செய்திருப்பேன். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் 2 ஃப்ரீலான்சர்ஸையும் யூஸ் பண்ணணும். பட் இதுக்கு வந்து நீங்கள் ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல். ஓகேயா, அந்த ப்ரொஃபைல் ரேஞ்சை வச்சு உங்களுக்கு பூஸ்ட் பண்ணணும். ஓகே, முதலாவது கான்செப்ட். ரெண்டாவது, அந்த ரிஸ்க்கை இன்னும் கொஞ்சம் குறைப்போம். எப்படின்னு சொன்னால், இப்படி எல்லாம் தேவையில்லை. இதில் வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ஃப்ரீலான்சரில் அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது, வேறு இதில் இல்லை. அது நான் 2-3 வெப்சைட் அதை ப்ரொவைட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து கண்டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. ஓகே, இந்த கண்டெஸ்ட் வச்சா நீங்கள் இதில் எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் அந்த கன்செப்ட் எல்லாம் தேவையில்லை. இங்கே கண்டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. டிஷர்ட் ஒன்று இவங்க டிசைன் பண்ணிட்டாங்க. அந்த கண்டெஸ்ட் வச்சா இதுக்கு அமௌண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ, $30 எமௌண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.
ஸோ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, இதுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதாவது லோகோ டிசைன் வந்து இங்கே பாருங்கள் என்ட்ரிஸ் இதுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே, சப்மிட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா, இது $30 நீங்கள் வந்து $5 அல்லது $10 என்ன செய்யலாம்னு சொன்னால் இங்கே வந்து ஜாப்ஸ் எடுக்கலாம். $5 இங்கே பாருங்கள், $20 இருக்குது, $15 இருக்குது, $10 இருக்குங்க, $5 நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அப்போ $5 என்னென்னா ஒரு ஜாப் எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இவங்களுக்கு டிசைனை சப்மிட் பண்ணலாம். அது நீங்கள் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் இல்லை, பெரிய இப்போ இது $10 இது பண்ணாமல் நீங்கள் $30 $100 அப்படியும் வரும். ஓகே, 20 GB இப்போ இங்கே $100 வந்திருக்கு. டேட்டா என்ட்ரி, லோகோ டிசைன் 500 ANR, லோகோ டிசைன் 15 USD. ஸோ அப்படி வரதுகளுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். லோகோ நீட் $200. ஓகே, இவருக்கு வந்து $150. அப்போ இதுக்கு நீங்கள் $5. இப்போ நீங்கள் $5 படி சார் நீங்கள் நான் சப்மிட் பண்ண உடனே எனக்கு அதை அக்செப்ட் ஆகுமா? அப்படி இல்லை, நீங்கள் சப்மிட் பண்ணணும் $5. சார் இப்போ நீங்கள் $5 எனக்கு ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறீங்களே, நான் அதை எப்படி இது பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஏன்னா இங்கே ஒரு சரம் 2 சரம் உங்களுக்கு எக்ஸப்ட் ஆகுதா? ஏன்னா இதை எக்ஸப்ட் ஆகிற வீதம் ஏன் வந்து கூட ஆகும்னு நான் சொல்கிறேன்னா, நாங்கள் இங்கேருந்து ஜாப்ஸ் எடுக்கிறோம் தானே. இவங்க நல்ல ஒரு ப்ரொஃபஷனலான டிசைனர்ஸ். இப்போ இதுக்குள்ளே இருக்கிறாக்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கென்வா அதுகளில் டிசைன், பட் இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனலான டிசைனர்ஸ். அவங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே என்ன செய்யலாம், அவங்களோட டிசைனை நம்பி கொடுக்கலாம். ஓகே, நீங்கள் அதை அப்படி இது பண்ண அதுக்காக தான் நம்ம இந்த நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இப்போ 1,55,000 ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு $5, இப்போ $400 ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு $10 கொடுங்களேன். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் $70 $80 ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணுறீங்க தானே, அதில் ஒரு $5 $10 இல்லை ஒரு மாதத்தில் நீங்கள் ஏர்ன் பண்ண ஒரு மணியை வச்சு தான் நீங்கள் மணியை ஏர்ன் பண்ணுங்க. எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறீங்கிற கன்செப்ட் தான் இந்த ஏர்ன் பண்ணுற மணியை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது மெயினான கன்செப்டா. ஓகே, ரைட், இவ்வளோங்கிட்டா ரைட். அப்போ இது வந்து கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, டிசைன் க்ரௌட். இந்த வெப்சைட்டில் எல்லாமே $100 இங்கே பாருங்கள், $150 $110 இங்கே $150 $150. அப்போ நீங்கள் இது என்னன்னா ஃப்ரீலான்சரில் நீங்கள் ஜிக் ஒன்று கிரியேட் பண்ணலாம். பீப்புள் அவரை விட ஃப்ரீலான்சரில் எனக்கு $5 ஒரு லோகோ டிசைன் தாங்க. அந்த லோகோ டிசைன் கண்டெஸ்ட் இதுதான். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இவங்க நிறைய பேர் இதில் இது பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் கண்ட்ரி வைஸாக டிசைனர்ஸை வந்து லோகோ டிசைனர்ஸ் கேட்டகரி கண்ட்ரி வைஸாக பாருங்களா. நீங்கள் இந்த ஸ்ரீலங்கா கண்ட்ரீஸில் ஃபில் பண்ணி பாருங்கள். அவ்வளோ பேர் இதில் இங்கே இருக்கிறாங்க. PQRS SS. ஓகே, நான் இதில் ஸ்ரீலங்கா ஓகே, நான் இதில் ஸ்ரீலங்கா ஃபில் பண்ணிப்பா. ஒவ்வொரு கண்ட்ரி உங்களோட கண்ட்ரியில் பாருங்கள், $1,00,000 நீங்கள் பாருங்கள், $1,00,000 ப்ளஸ் அவர் இது பண்ணிட்டு இருக்கிறார். $1,00,000 இன்ட்டு 300 300 3 கோடி ரூபா அவங்க இதில் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, அதே மாதிரி உதாரணம் இவர் படித்த நாலேஜை வந்து இது மட்டும் இல்லை, இதை மாதிரி நிறைய வெப்சைட்டில் யூஸ் பண்ண டிசைனர் தான், பட் இதை நிறைய வெப்சைட்டில் யூஸ் பண்ண பாருங்கள். நீங்கள் இந்த பேஜில் அடுத்த பேஜில் பாருங்கள், இவர் $5,000 இப்படி ஒவ்வொரு பேஜ்லையும் புதுசு ஆக்கள் வந்துட்டு இருப்பாங்க. இவர் $3,000 $2,000 ஒன்றுமே இல்லை. நீங்கள் இங்கே வார இந்த ஜாப்ஸுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறது தான். இங்கே ஷோ ஆகிற அந்த லோகோ டிசைன் ஜாப்ஸுக்கு நீங்கள் லோகோ டிசைனர்ஸ் எடுத்து சப்மிட் பண்ணலாம். இது நீங்கள் டிசைனராக இருந்தாலும் தாராளமாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். அவ்வளோ ஜாப்ஸ் இங்கே ஷோ ஆகும். அவ்வளோ பாருங்கள், 4,562 பக்கம் இருக்கு. இது முடிஞ்சிருக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி லோகோ டிசைன் குளோத்திங்க்கு கம்பெனி லோகோ, அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஃபேக்டரி லோகோ, இப்படி வந்து நிறைய டைப் ஆஃப் கம்பெனிஸ்களுக்கு லோகோ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. டிசைன் க்ரௌடு இதுவும் நல்லா யூஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இவங்க சொல்கிற க்ரைட்டீரியாவை அப்படியே காப்பி பண்ணி வந்துட்டு நீங்கள் இதில் கொடுத்து கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்களும் கிரியேட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சில ஆட்கள் வந்து லோக்கல் ஆகும். இப்போ நீங்கள் உங்களோட ஊரில் ஒரு லோகோ, அதாவது லோகோ என்னன்னா ஒரு டிசைனிங்குரிய ஒரு கடை ஒன்று இருக்கும். அந்த கடையில் போயிட்டு நீங்கள் பேசுங்க, லோகோ டிசைன் பண்ணி தாங்க, நான் உங்களுக்கு காசு தரணும். அந்த லோகோ டிசைனை இங்கே சப்மிட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் அவர் $1,000 டிசைன் பண்ணி தருவார். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படி கடை இப்படியான ஒரு பேஸ் வந்து நீங்கள் உருவாக்கி எடுத்து இதை கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அப்படி இல்லை இப்போ கென்வா யூஸ் பண்ணிங்கன்னா கென்வா ஏல இப்போ ஈஸியாக இதை கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் ஒன்று இருக்குது, 63,000க்கு மேலே லோகோ கண்டெஸ்ட் வந்து 2009 முடிஞ்சிருக்குது. பாருங்கள், இது வந்து 48hourslogo.com. இதில் கண்டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா $129 $129 $199 $100 மேலே தான் பெரும்பாலும் நீங்கள் வந்து லோகோ டிசைன் இது இருக்குது. ஓகே, அதே மாதிரி இதில் இன்னொரு கான்செப்ட் ஸ்டோர் நோட் சொல்லியிருக்குது. நீங்கள் லோகோ டிசைனை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க. இதில் இது சேல்ஸ் ஆகிட்டு சொன்னால் அதுலேயும் உங்களுக்கு ஒரு % வந்து கமிஷன் வரும். ஓகே, நீங்கள் கண்டெஸ்ட்டில் ஒன்றா நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஐஸ்கிரீம் இதுக்கு லோகோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆளுமா இவருக்கு ஏற்ற மாதிரி லோகோ தேவைன்னு சொல்லுவாங்க. இது ஸ்டாண்டர்டாக
பட்ஜெட், ப்ரீமியம் அப்படின்னு ஒரு சொல்லி ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம், தாராளமாக ட்ரை பண்ணலாமா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இவர் சொல்லுவார் இப்படி தான் கிரியேட் பண்ணி தாங்க, இப்படி இப்படி இருக்குதுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கலாமா. இது டிசைன்ஸ் பாருங்கள், நிறைய பேர் டிசைன் ஒரே மாதிரி டிசைன் தான் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஆனால் இதில் ஒரு நபரை மட்டும் இல்லாமல் இவங்க 2-3 நபரை தெரிவு செய்வாங்க. அது அவங்க இவருக்கு தான் அந்த ப்ரைஸ் போயிருக்கு. ஓகே, 403வது ஒரு நபர். ஓகே ரைட். ஓகே ரைட். ஸோ இப்படி டைப் ஆஃப் வெப்சைட்டில் இது பண்ணணும். இன்னொரு வெப்சைட் இருக்குது வந்து பிராண்ட் க்ரௌட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் லோகோ டிசைன் பண்ணி எடுத்து இவங்களுக்கு செல் பண்ணலாம். கெட் பெய்ட் ஃபார் யுவர் அன்சோல்டு லோகோ. நீங்கள் சோல்ட் ஆகாத லோகோஸை வந்து இவங்களுக்கு சோல்ட் பண்ணி கொடுக்கலாம். ஏன் ரெகுலர் பேமெண்ட் அஸ் கண்ட்ரிபியூட்டர் டிசைனர் செல் யுவர் லோகோஸ் டிரெக்ட்லி டு அஸ் ஃபாஸ்டர் செல்லிங் ப்ரோசஸ். அவங்களே செல் பண்ணி தருவாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், அவங்களோட லோகோ சென்ட் பண்ணுங்கள், அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க, பேமெண்ட் எடுங்க, அவ்வளோதான். விளங்குதா? என்னென்னு விளங்குதா? நீங்கள் இதில் வந்து ஜாயின்ங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு ஃபார்ம் கொண்டு வரும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற லோகோ இவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இங்கே ஒரு $5 அல்லது $10 லோகோ டிசைன் பண்ண சொன்னீங்கன்னா டிசைன் பண்ணி தருவாங்க நல்ல குவாலிட்டியான கிரியேட்டர்ஸ். அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அந்த லோகோ எடுத்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம். அவங்க வந்து அந்த லோகோக்குரிய ப்ரைஸ், இப்போ நீங்கள் கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா இதுக்கு லோகோ ப்ரைஸ் எல்லாம் வந்து அவங்க கேட்பாங்க. நீங்கள் எவ்வளோ இது பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த லோகோக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லி அதெல்லாம் நெகோஷியபிள் பண்ணுவாங்க இமெயிலில். ஓகேயா? ஸோ இந்த கண்டெஸ்ட்டையும் இந்த கன்செப்டையும் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. இப்போ நான் இப்போ சொன்னதான கன்செப்ட் நீங்கள் ஜஸ்ட் வந்து இதில் அப்லோட் பண்ணிட்டு செல் பண்ணுறது தானே. ஸோ இந்த கன்செப்டையும் சரியாக புரிஞ்சு கொண்டு பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதில் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். நான் சொன்ன ஏதாவது ஒரு கன்செப்ட் கட்டாயமாக உங்களுக்கு யாருக்கு ஒரு ஆளுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பர்சனலாகவே ஒரு லோகோ டிசைனர் உங்களுக்கு டிசைனிங் தெரியும்னு ஒரு சொன்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த கன்செப்டை யூஸ் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணலாம். நான் சொன்ன டைரெக்டாக இது மிடில் மேனாக நீங்கள் இருக்கிறத விட நீங்கள் டைரெக்டாக இது பண்ணலாம். நான் சொன்னது எல்லாமே ஃப்ரீலான்சரை பேஸை வச்சு தான் சொல்லியிருக்கோம். நம்ம அதை டீச் பண்ணுறோமே அது சம்மந்தமாக. ஸோ உங்களுக்கு ஜாப் போஸ்ட் பண்ண தெரிஞ்சுங்க. ஏன்னா ஜாப் போஸ்டிங் கன்செப்ட் உள்ளது ஃப்ரீலான்சரும் ட்ரூலான்சரும். ஸோ ஃப்ரீலான்சர் தான் நான் மெயினாக வச்சு செய்கிறேன். ஏன்னா நிறைய ஒர்க்கர்ஸ், அதாவது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8,59,00,000 மெம்பர்ஸ் இதில் இருக்கிறாங்க. ஓகே, அப்போ இதில் நிறைய பேர் ஒர்க்கர்ஸாகவும் இருக்கிறாங்க, எம்ப்ளாயராகவும் இருக்கிறாங்க. அப்போ இதில் ஒரு நல்ல ஒரு இது இருக்குது, வெயிட் ஒன்று இருக்குது. அதனால நம்ம இதை யூஸ் பண்ணுறோமா. ஸோ கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. வெல்ஃபேர் அகாடமி கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டு ஃப்ரீயாக இந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணுறாங்க. கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் கான்டாக்ட் இருக்குது, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிசைனிங் சம்மந்தமாக வேலை தேடிட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அவங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய டைப் ஆஃப் மணி மேக்கிங் கன்செப்ட்டில் மணி மேக் பண்ணுற சம்மந்தமான வீடியோஸும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில். அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. நாலேஜை கெயின் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள் சம்மந்தமான நாலேஜ் கெயின் பண்ணுவீங்களா. ஓகே ரைட். தேங்க்யூ.